நீங்களே பார்த்துட்டு எது குவாலிட்டியா இருக்கோ அவங்களுக்கே இந்த ஆர்டர் கொடுங்க சார். உங்க ஐடியா எனக்கு கரெக்டா படுதே. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேற்று தோத்து போயிட்டோமா, திருப்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. பார்த்து யாரோட பூ நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே நான் அந்த ஆர்டர் கொடுக்குறேன். பூ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட் கொண்டு வந்து கொடுக்கணும் சார். ஏற்கனவே நான் பூ வியாபாரத்துல பேர் போனவன். சார் நானு சார் ஒரு பையன் ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்கு. இந்த மாதிரி போட்டி எல்லாம் போட்டு இல்லைங்க, தொழில்ல போட்டி இருக்கிறது நல்லதுதான். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண? எதிர்காலத்துல எல்லாமே போட்டி தான். போட்டியே போட மாட்டேன்னு சொன்னா வேலைக்கே ஆகாது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அப்ப வர வெள்ளிக்கிழமை உங்க பூவெல்லாம் கட்டி கொண்டு வாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? பேருக்குள்ளதான் போட்டியா? உன்கிட்ட எல்லாம் போட்டி போடுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பாரு. வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. இதுல எனக்கு பில்டப். டேய், நீயா நானானு பாத்துருவோம். அது விஜய் டிவில ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க, போய் பாருங்க. பேசிக்கிறீங்க. காமெடி கேக்குதா உனக்கு? இவன் தான் காமெடி பண்ணலாம். ரவி ரவி இங்க பாருடா, நம்ம அம்மா எனக்கு போன் பண்ணிருக்காங்கடா. என்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்ட்டும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறேன்னு வச்சுக்க, பைத்தியம்னு முத்திர குத்தி பழகுறே பாரு, எங்க அம்மா எனக்கு போன் பண்ணிருக்காங்க. வா வா இங்க பாரு. சனியை முடிச்சவனே எடுக்கலன்னா கட்டாக தான் செய்யும். அம்மா தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. ஒருவேளை அம்மா மாத்தி எனக்கு கால் பண்ணிருப்பாங்களோ, இல்ல தெரியாம கையதாப்பட்டு வந்திருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். சரி எல்லாம் சொன்னா நீ வந்தா நான் வர மாட்டேன். இவன் கூட இதே வேலையா போச்சு. மச்சான் ஷர்ட் அப்ப அம்மா எனக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. சரிடா, முதல்ல எடுத்து பேசு. எங்க லூசாங்க நீங்க? இன்னும் இவ்வளவு மென்டலா இருக்கீங்க, ஒண்ணு கூட ஒரு கூரே இல்லைங்க உங்களுக்கு.